வணக்கம் மக்களே! நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ. கண்டிப்பா எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கேத்த மாரி அது ரிலேட்டடா தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கா? ஏன்னா வாரம் வாரம் இத கேள்வி வந்து இழுக்கப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா ஆட்கள் அதிகமா இருக்க என்ன நடக்குது? ஏன் இன்னும் டபுள் எவிக்ஷன் வைக்காம இருக்காங்க? இத எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? வாரங்கள் இன்னும் ரொம்ப கம்மியாவே இருக்குதே அப்படின்ற மாரி நம்ம வந்து யோசிச்சோம். அதுக்கேத்த மாரியான ஒரு சொல்யூஷன்ஸ் தான் வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு வழியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜேஸ் வந்து சொல்ட்டாரு. நாட்கள் வந்து போய்க்கிட்டே இருக்குது. ஆட்களும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்காங்க. இன்னும் பாதைகள் ரொம்ப கடினமா இருக்க போது. ஆனா ரொம்ப குறுகிய இடம் தான் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த வாரம் நான் டபுள் எவிக்ஷன் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயங்களையுமே அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான். டபுள் எவிக்ஷன்ங்கும்போது யாரு போக போறா? வாரம் வாரம் நாம ஒரு கேரக்டர் வெளிய போகணும் அப்படின்ற மாரி ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சர்ச்சனா, இன்னொன்னு வந்து ஆனந்தி அவர்கள். நாம நெனச்ச மாரி அது வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாவே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல வெளிய போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தி அவர்களும், சாச்சனா தேவி அவர்களும் தான் வெளிய போயிருக்காங்க. ஏன்னா போன வாரம் வரைக்கும் சாச்சனா கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற மாரி ரொம்ப இதுவா இருந்தோம். பட் இந்த வாரம் கொஞ்சம் அது சேஞ்ச் ஆயி கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்காக நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லல. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, சாச்சனாக்கே அந்த ஒரு தாட் வந்துச்சு. போற போக பார்த்தா நான் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்கும் இருக்க மாட்டேன். நான் பாதியிலேயே கிளம்பிருவேனோன்னு எனக்கு வந்து ஃபீல் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சாச்சனா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா, தர்ஷிகா வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்ப சாச்சனாவும், ஆனந்தியும் போயிருக்காங்க அப்படின்னா, திரும்பவும் அந்த கிரிஞ்சான ஒரு லவ் கன்டென்ட் அப்படின்றது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்டின்யூ ஆக போகுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயங்கள் தான் அப்பாவோட செல்லப்புள்ள ஒரு வழியா வந்து பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போகுது அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்குனாலும், அத தாண்டி நெறைய ஆட்கள் மொக்கையா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, ஏன் அவங்களெல்லாம் உள்ளுக்கு வச்சுட்டு இவங்கள வெளிய அனுப்புறாங்க அப்படின்ற மாரியான ஒரு கேள்வி வந்து மக்களுக்குள்ள இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்றது தான். உங்களுக்கு இத பத்தின கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க மக்களே. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.